சர்ச்சையில் சிக்கிய விஜய் மன்னிப்பு கேட்டதால் பரபரப்பு. பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதான அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறியதுடன் நிவாரண உதவிகளை வழங்கினர். ஆனால் தவிக தலைவர் நடிகர் விஜய் மட்டும் சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமையகத்தில் சென்னையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வரவழைத்து நிவாரணம் வழங்கினார். மழை நிவாரணம் ஃப்ரேம் ஹோம் என்கிற தாவேகாவின் இந்த கான்செப்ட் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரிடையாக சென்று உதவாமல் இருப்பிடத்திற்கே வரவழைத்து உதவி வழங்குவதா என்று விஜயை சோசியல் மீடியாவில் பலரும் வருத்தெடுத்தனர். 2026 முதல்வர் என்ற கனவில் இருக்கும் விஜய் எப்போதுதான் களத்தில் அரசியலுக்கு வருவார் என நெட்டிசன்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். ஆனால் கடந்த ஆண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடிக்கு விஜய் நேரில் சென்று நிவாரணம் வழங்கியதை எடுத்து போட்டு தொண்டர்களும் ரசிகர்களும் பதிலடி கொடுத்துள்ளனர். இதனால் சோசியல் மீடியா சற்றே உக்கிரமாகிதான் போயுள்ளது. இதனிடையே நிவாரணம் வழங்கிய விஜய் மக்களிடத்தில் நேரடியாக வர முடியவில்லை என்று அதற்காக மன்னிப்பும் கேட்டுள்ளார். ஓட்டு கேட்க நேரில்தானே வர வேண்டும் என்று அதற்கும் நெட்டிசன்கள் பதிலளித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது.